அலாட் மணி சேனலுக்கு வருக வருக. நான் செபி ரெஜிஸ்டர்டு ஃபினான்ஷியல் அட்வைசர் கிடையாதுங்க. நான் எஜுகேஷனல் பர்பஸுக்காக என்னுடைய பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸை நான் ஒரு 20 வருஷமாக மார்க்கெட்டில் இருக்கேன். அதை தான் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணுறேன். நீங்கள் எந்த முடிவு எடுக்கிறதா இருந்தாலும் உங்கள் நிதி ஆலோசகரை அணுகி அதுக்கப்புறம் பணத்தை போடுறதை பற்றி முடிவு பண்ணுங்கள். நன்றி. அலாட் மணி சேனலுக்கு வருக வருக. இந்த சேனலுக்கு இன்னும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா தயவு செஞ்சு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ பதிவு ஒரு நல்ல வீடியோ பதிவு. ஏன்னா எல்லோருக்கும் ஒரு ஆசை, நமக்கு ஒரு மல்டி பேக்கர் ஸ்டாக்கு சிக்கிறாதா அப்படின்னு. ஒரு மல்டி பேக்கர் ஸ்டாக்கு உங்கள் கையில் கிடைச்சாலும் அதை நீங்கள் வாங்கினாலும் அது மல்டி பேக்கர் ஆகிற வரைக்கும் உங்களுக்கு பொறுமை இருக்கணும். ஒரு 20 வருஷம் அதை வச்சிருக்கணும். அப்படிங்கிறது தான் அந்த மல்டி பேக்கர் ஸ்டாக்கு கொடுக்குற ரிட்டனை நீங்கள் அடைகிறதுக்கான முதல் தகுதி. சரிங்களா? இப்போது அந்த மல்டி பேக்கர் ஸ்டாக்ஸை கண்டுபிடிக்கிறதுக்கு பல வழிகள் இருக்குது. அதை பற்றி நான் பேச போகிறேன். ஆனால் ஏன் மல்டி பேக்கர் ஸ்டாக்கை வாங்கணும் அப்படிங்கிறத பற்றி நான் உங்கள்கிட்ட சொல்லவும் போகிறேன். அதே சமயம் நான் சொல்ல போகிற இந்த இன்வெஸ்ட்மெண்ட் ஸ்ட்ராட்டஜி நம்ம இதுவரைக்கும் தொடர்ந்து பேசிக்கிட்டு வந்த லாங் டேர்ம் இன்வெஸ்டிங், லார்ஜ் கேப் இன்வெஸ்டிங், ப்ளூ சிப் இன்வெஸ்டிங், ஃபண்டமெண்டல் அனாலிசிஸ், கேஷ் ஃப்ளோ அனாலிசிஸ், இது எல்லாத்துக்கும் அப்பாற்பட்ட ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் ஸ்ட்ராட்டஜி. மீனிங் நான் கொஞ்சம் டீவியேட் ஆகிறேன் நம்ம ஃபண்டமெண்டல் ரூல்ஸ்லேருந்து. அதனால் இந்த வீடியோ பதிவை பார்த்துட்டு நீங்கள் இந்த மாதிரி ஸ்டாக்ஸாக ஐடென்டிஃபை பண்ணி உங்கள் போர்ட்ஃபோலியோவில் வச்சிங்கன்னா அது அடிமுட்டாள்தனங்க. இந்த வார்த்தை அடிமுட்டாள்தனங்கிறத நான் அந்த கருத்தை எம்ஃபசிஸ் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணுறேன். சரிங்களா? அதை நீங்கள் ப்ளீஸ் டு நாட் டேக் இட் இன் டு யுவர் ஹார்ட். ஏன்னா ஒரு வீடியோ பதிவில் நம்ம பேசும் பொழுது அது பலவிதமாக சென்றடையும். இந்த மல்டி பேக்கர் ஸ்டாக்கை பற்றி புரிஞ்சுக்கணும் அப்படின்னா நமக்கு 8th ஒண்டரான, அதாவது 8வது உலக அதிசயமான காம்பவுண்டட் இன்ட்ரெஸ்ட் அப்படிங்கிறத பற்றி தெரிஞ்சிருக்கணும். நம்ம சேனலில் 8வது அதிசயம் 1 லட்சம் 1 கோடி ஆனது அப்படிங்கிற மாதிரி ஒரு வீடியோ ஆல்ரெடி போட்டிருக்கோம். அதில் நீங்கள் எப்படி உங்களுடைய பணத்தை, அதாவது 1 லட்சம் போட்டு 1 கோடி ரூபாய் எடுக்கலாம், எப்படி பாசிபிள் அப்படிங்கிறத உங்களுக்கு விளக்கமாக அதில் கொடுத்துருக்கேன். அது ஒரு ஸ்ட்ராட்டஜி. சரிங்களா? அதை பாருங்கள். இப்போது இந்த வீடியோ பதிவில் காம்பவுண்டட் இன்ட்ரெஸ்ட் அப்படின்னா என்னன்னு தெரியுமா? ஒரு 100 ரூபாய் போடுறீங்க, 10% அதுக்கு ரிட்டர்ன்னா அடுத்த வருஷம் உங்களுக்கு 110 ரூபாய். ஆனால் அதுக்கு அடுத்த வருஷம் 110 ரூபாய்க்கு 10%, அதுக்கு அடுத்த வருஷம் 110 ரூபாய்க்கு அந்த அந்த அமௌண்ட்டுக்கு மறுபடியும் 10 ரூபாய். சரிங்களா? அதாவது என்னென்னா அமௌண்ட்டுங்கிறது வெறும் ஃப்ளாட்டாக 100 ரூபானா 10 ரூபா, 110 ரூபா, 120 ரூபான்னு க்ரோ ஆகாது. 100 ரூபாய்க்கு 10 ரூபா, 110 ரூபாய்க்கு மறுபடியும் 10% போடணும். அந்த அமௌண்ட்டுக்கு மறுபடியும் அடுத்த வருஷம் 10% போடணும். சரிங்களா? க்ரோத் இப்படி போச்சுன்னா உங்களுக்கு நீங்கள் வாங்கின வேல்யூ பல மடங்கு ஆயிரும். சரிங்களா? அதுதான் காம்பவுண்டட் இன்ட்ரெஸ்ட். இதை தான் ஸ்டாக் வேர்ல்டில் CAGR அப்படின்னு சொல்லுவாங்க. காம்பவுண்டட் ஆனுவல் க்ரோத் ரேட் அப்படின்னு சொல்லுவாங்க. நீங்கள் ஸ்டாக்கோடைய ரிட்டர்ன் 100%, 200%, 40%ன்னு சொல்லுவாங்க. அதெல்லாம் நீங்கள் பார்க்கக்கூடாது. நீங்கள் எவ்வளவு CAGR அந்த ஃபண்டு கொடுத்துருக்கு, எவ்வளவு CAGR அந்த இண்டெக்ஸ் கொடுத்துருக்கு அப்படிங்கிறத தான் பார்க்கணும். ஒரு வருஷத்துக்கு காம்பவுண்டடாக அந்த இன்வெஸ்ட்மெண்ட் எவ்வளோ ரிட்டர்ன் கொடுத்துருக்கு அப்படிங்கிறது தான் CAGR. இன்னொன்று சொல்லுவாங்க XIRRன்னு சொல்லிட்டு. அது என்னென்னா, நீங்கள் இடையில போய் இன்வெஸ்ட் பண்ணுறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஒரு வருஷத்தில் பெர்ஃபெக்டாக யாரும் இன்வெஸ்ட் பண்ண மாட்டாங்க. நீங்கள் ஒரு 6 மாதத்தில் இன்வெஸ்ட் பண்ணுறீங்க அப்படின்னா நீங்கள் போட்ட டைமில் இருந்து இப்போது, சரிங்களா, நீங்கள் விற்கிற டைமுக்கு இடையில நீங்கள் விற்கிறதும் பெர்ஃபெக்டாக ஒரு வருஷம் அந்த முடிகிற மாதிரிலாம் வைக்க மாட்டீங்க. கரெக்டுங்களா? ஒரு வருஷம் 4 மாதம் 22 நாள் அந்த மாதிரி விற்பீங்க. சரியா? அப்போது அந்த பீரியடுக்கு எவ்வளவு உங்களுக்கு ரிட்டர்ன் கிடச்சிருக்கு அப்படிங்கன்னு கால்குலேட் பண்ணுறதுக்கு தான் இந்த XIRR அப்படின்னு ஒன்று சொல்லுவாங்க. சரிங்களா? சரி, அதை விட்டுருங்க. இப்போது இந்த ஸ்லைடில் உங்களுக்கு ஒரு 2 காம்பவுண்டட் ரிசல்ட்டை காட்டியிருக்கேன். அதாவது இவ்வளோ போட்டால் இவ்வளோ அமௌண்ட்டு இவ்வளோ வருஷத்தில் கிடச்சிருக்கும் அப்படின்னு. சரிங்க. இதில் நீங்கள் போடுற அமௌண்ட்டு 2 ரூபான்னு வச்சுக்குவோம். வெறும் 2 ரூபாய். ஏன் 2 ரூபாய் எடுத்த அப்படின்னு கேட்டால் அதுக்கு காரணம் இருக்குது. அடுத்த ஸ்லைடில் சொல்கிறேன். 2 ரூபாய்க்கு வருஷம் 40% வட்டி.
வருஷம் 40% வட்டி 23 வருஷத்துக்கு. எந்த இன்வெஸ்ட்மெண்ட்டாவது 40% வருஷம் 23 வருஷத்துக்கு கொடுப்பானா அப்படின்னு தானே கேட்குறீங்க. சரி, கொடுத்துருந்தா என்ன அப்படிங்கிறது தான் இப்போ வந்து கணக்கு. ரூ. 2 போட்டிங்க அப்படின்னா 23 வருஷம் கழித்து வருஷம் 40% கொடுத்துருந்தா உங்கள் கையில் ரூ. 4592 இருக்கும். உங்களுடைய ப்ராஃபிட்டு ரூ. 4590. இதே ரூ. 2க்கு பதிலாக நீங்கள் ஒரு ரூ. 5000 ஒரு ஸ்டாக்கில் முதலீடு பண்ணியிருக்கீங்கன்னு வச்சுக்குவோம். அதுக்கு 40% கிடச்சா 23 வருஷத்தில் 1,14,79,255 கிடச்சிருக்கும். சரிங்களா? இப்போது இந்த உதாரணத்தை ஏன் சொன்னேன் அப்படிங்கிறத நெக்ஸ்ட் ஸ்லைடில் பார்க்கலாம். சுற்றி வளைச்சி பேசுனதுக்கு காரணம் இந்த ஈஷர் மோட்டர்ஸோடைய, அதாவது ஐஷர் மோட்டர்ஸோடைய ஷேர் ப்ரைஸ் தாங்க. 2001 வெறும் ரூ. 1.82. ரூ. 2 வச்சுக்குவோம். ரூ. 2க்கு நீங்கள் ஒரு ஷேர் வாங்கியிருந்தா இன்றைக்கி அதனுடைய மதிப்பு ரூ. 4,842. அதாவது 40% சிஏஜிஆருக்கும் மேலே. இப்போது இந்த கம்பெனியில் நீங்கள் ஒரு ரூ. 5,000 முதலீடு பண்ணியிருந்தா 1,4 கோடி கிட்டத்தட்ட. அதே இது ரூ. 10,000 முதலீடு பண்ணியிருந்தா 2,5 கோடி கிட்ட. சரிங்களா? சரி, 10,000 இல்லை, நான் 5,000, 2000 ஓரளவு ரீசனபுளான வேல்யூ தான். சரி, இதே பீரியடில் சென்செக்ஸ், அப்போல்லாம் வந்து சென்செக்ஸ் தான் வந்து ரொம்ப பாப்புலரான இண்டெக்ஸ். சென்செக்ஸ் வெறும் 14.5% தான் உங்களுக்கு சிஏஜிஆர் இதே பீரியடில் கொடுத்துருக்கு. ஆனால் ஐஷர் மோட்டர்ஸ் அதை விட அதிகமாக கொடுத்துருக்கு. ஆனால் 2001 ஐஷர் மோட்டர் இப்படியெல்லாம் க்ரோ ஆகும் அப்படிங்கிற விஷன் யாருக்குமே இருந்திருக்காது. ஏன்னா 2000 ஐஷர் மோட்டர் பல பிஸ்னஸில் வந்து அவங்க கால் பதிச்சிருக்காங்க. அவ்வளோ பிஸ்னஸ்லையும் ஏகப்பட்ட ப்ராப்ளம். அந்த சின்ன ஒரு இளைஞன், சரிங்களா, 26 வயது இளைஞன் சித்தார்த் அப்படிங்கிறவர் தான் அந்த கம்பெனியோடைய சிஓவாக ஆகி அவ்வளோ பிஸ்னஸ் 15 பிஸ்னஸ் மேலே பண்ணிகிட்டு இருந்ததை எல்லாத்தையும் விற்றுட்டாரு, எல்லாத்தையும் க்ளோஸ் பண்ணிட்டார். புரியுதுங்களா? க்ளோஸ் பண்ணிட்டு 2 பிஸ்னஸை தான் கையில் எடுத்தார். ஒன்று இந்த ராயல் என்ஃபீல்டு அப்படிங்கிற அந்த புல்லட் பைக்கு, சரிங்களா. இன்னொன்று அந்த ஐஷர் மோட்டாரோடைய பார்த்தீங்கன்னா ட்ரக்கு ஒன்று ஓடும். ட்ரக்குனா அந்த லாரி மாதிரி ஒரு வேன் மாதிரி ஒரு வண்டி ஓடும், ரொம்ப பாப்புலராக. ஐஷர்னு வந்து குதிரை படம் போட்டிருக்கும் பாருங்கள். இந்த 2 பிஸ்னஸை மட்டும் எடுத்து ஃபோக்கஸ்டாக ஒர்க் பண்ணி அந்த கம்பெனியை டேர்ன் அரவுண்டு பண்ணி இப்படி ஆக்கிட்டார். சரிங்களா? இப்போது நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, இந்த மாதிரி ஸ்டாக்ஸை தேடி தேடி ஓடக்கூடாது. சரிங்களா? இந்த மாதிரி ஸ்டாக்ஸில் ஃபார் எக்ஸாம்பிள் ஐஷர் மோட்டாரில் நீங்கள் அந்த ரூ. 2 இதை நீங்கள் வாங்கியிருந்தாலும், சரிங்களா, சப்போஸ் அந்த டைம்லே நீங்கள் 10,000 இல்லை 50,000 1,00,000 போட்டிருந்தீங்கன்னா 2000 1,00,000ங்கிறது மிகப்பெரிய அமௌண்ட்டு. உங்களால் தூங்கவே முடியாது. புரியுதுங்களா? நீங்கள் தூங்கியிருக்கவும் மாட்டீங்க, இவ்வளோ தூரம் ஹோல்டு பண்ணவும் மாட்டீங்க. அதனால் மல்டி பேக்கர் ஸ்டாக்கில் நீங்கள் க்ரோர் கணக்காக சம்பாதிக்கணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா ரொம்ப ஒரு 1000, 500 அதோடு நிப்பாட்டிக்குங்க. ஏன்னா அது போனாலும் போயிடும். ஏன்னா இந்த இது போனாலும் உங்களுக்கு ஒன்றும் பிரச்சனை கிடையாது, உங்களை இம்பேக்ட் பண்ணாது, நிம்மதியாக தூங்கலாம். சரியா? அதனால் இந்த மாதிரி ஸ்டாக்ஸில் நீங்கள் ரிஸ்க் எடுக்கிறதுக்கு, பெட் எடுக்கிறதுக்கு வெறும் தொலைக்கக்கூடிய காசு, சரிங்களா, ஒரு ஃப்ரெண்ட்ஸோட 4 பேர் போய் சாப்பிட்டோன்னா ஒரு 500 1000 செலவு பண்ணுறோமா, அந்த காசை மட்டும் போட்டுட்டு விடுங்க. அதுதான் ஃபஸ்ட்டு கோர் பாயிண்ட்டு நான் சொல்ல வர்றது. இன்னும் நிறைய பாயிண்ட்ஸ் இருக்குது, அதை வந்து தொடர்ந்து கேளுங்க. மல்டி பேக்கர் ஸ்டாக்கை கண்டுபிடிக்கிறதுக்கு பல அப்ரோச்சஸ் இருக்குது. ஆனால் நான் சொல்ல போகிற அப்ரோச்சு ஆல்ரெடி இருக்கிற கம்பெனி, அதாவது இது வந்து ஒரு விதமாக வந்து நம்ம மல்டி பேக்கர் ஸ்டாக்கை ஐடென்டிஃபை பண்ணுறோம். சரிங்களா? ஆல்ரெடி இருக்கிற ஸ்டாக்கு, ஆனால் பல வருஷங்களாக தொடர்ந்து நஷ்டத்தில் இருக்கிற ஸ்டாக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் 5 வருஷம் 7 வருஷம் பாட்டம்லேயே இருக்கிற ஸ்டாக்கு, அந்த மாதிரி நெகட்டிவ் லாஸஸில் போயிட்டுருக்கிற ஸ்டாக்கு எல்லாத்தையும் எடுத்து அந்த ஸ்டாக்கோடைய ஃபண்டமெண்டல்ஸை போய் நீங்கள் வந்து பார்க்கணும். ஃபார் எக்ஸாம்பிள் அவங்களுடைய நெட் சேல்ஸு அல்லது அவங்களுடைய எபிட்டா, அவங்களுடைய அந்த பேலன்ஸ் ஷீட்டில் ஃபார் எக்ஸாம்பிள்
ஏதாவது ஒரு பாசிட்டிவ் பாயிண்ட்ஸ், ஃபார் எக்ஸாம்பிள் 5 வருஷம் தொடர்ந்து லாஸ் பண்ணிக்கிட்டு இருந்தவங்க திடுக்குன்னு வந்து கேஷ் ஃப்ளோ பாசிட்டிவ் ஆகுறாங்க, இல்லை ஏதோ ஒரு ப்ராஃபிட் அனௌன்ஸ் பண்ணுறாங்க அப்படின்னா அந்த கம்பெனியோடைய ஆனுவல் ரிப்போர்ட்டை அவங்க சைட்லேயே இருக்கும். அதை எடுத்து அந்த மேனேஜ்மெண்ட் என்ன சொல்கிறாங்க, அவங்க பாப்புலரான பிராண்ட் எதுவும் வச்சுருக்குறாங்களா, ப்ராடக்ட் எதுவும் வச்சுருக்குறாங்களா அப்படிங்கிற மாதிரி நீங்கள் அனலைஸ் பண்ணணும். அனலைஸ் பண்ணிவிட்டு உங்களால் அந்த தூங்க முடிகிற காசு ₹500 ₹1000 ₹500 ₹1000 தான். ஆனால் இந்த மல்டிபேக்கர் ஸ்டாக்கை எப்போ பண்ணணும் அப்படின்னா, நீங்கள் உங்களுடைய இன்சூரன்ஸு, எமர்ஜென்சி ஃபண்டு, கோல்டு போட்டுட்டீங்க. அதுக்கப்புறம் டெப்ட் ஃபண்டு, ஃபிசிக்கல் கோல்டு, மற்ற குஷனு, பிபிஎஃப், போஸ்ட் ஆஃபீஸ் இதெல்லாம் வச்சுட்டு இண்டெக்ஸ்டு இடிஎஃப்லையும் போட்டுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் டைரக்ட் ஸ்டாக் இன்வெஸ்டிங்கில் நல்ல லார்ஜ் கேப் பங்குகள், நல்ல குவாலிட்டியான பங்குகள்லாம் வந்து நிறையா போர்ட்ஃபோலியோ வச்சுருக்கிறீங்க. இப்போது இந்த மாதிரி டேர்ன் அரவுண்ட் ஸ்டோரி அடித்தா லக்கு அப்படிங்கிற மாதிரி பெட் எடுக்கிற ஸ்டாக்ஸுக்கு உங்கள் போர்ட்ஃபோலியோ வேல்யூவில் ரொம்ப 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 மைன்யூட்டான பர்சன்டேஜ் தான் கொடுக்கணும். அதனால தான் சொல்கிறேன் இந்த ₹500 ₹1000 அதில் வந்து நீங்கள் வந்து ஒரு 10 to 20 ஸ்டாக்கு சரிங்களா, நீங்கள் வந்து ஐடென்டிஃபை பண்ணி வச்சுக்கோங்க. இல்லை இன்னும் ஸ்மார்ட்டாக வந்து நீங்கள் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஒரு மைக்ரோ கேப் ஃபண்டு போய்க்குங்க. அந்த மைக்ரோ கேப் ஃபண்டில் என்னென்ன ஸ்டாக்ஸ் எல்லாம் இருக்குது அப்படிங்கிறத பாருங்கள். அந்த ஸ்டாக்ஸில் இருந்து நீங்கள் இந்த டேர்ன் அரவுண்ட் ஸ்டோரி இருக்கிற மாதிரி ஸ்டாக்ஸ், அதாவது 5 வருஷம் லாஸில் இருக்கிற ஸ்டாக்கு, அந்த ஸ்டாக்கை எடுத்து அந்த ஸ்டாக்கை வந்து நீங்கள் தொடர்ந்து இந்த மாதிரி வந்து ஃபண்டமெண்டல் அனாலிசிஸ் அவங்க ஒவ்வொரு குவார்ட்டரும் என்ன பண்ணுறாங்க அப்படிங்கிறத தொடர்ந்து மானிட்டர் பண்ணிகிட்டே வாங்க. மானிட்டர் பண்ணிகிட்டே வரும்பொழுது ஒரு பாயிண்டில் உங்களுக்கு வந்து டிஃப்ரென்ஸ் தெரிய ஆரம்பிக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் கேஷ் ஃப்ளோ பாசிட்டிவ் ஆகும், ஆனால் அடுத்த குவார்ட்டரில் கேஷ் ஃப்ளோ நெகட்டிவ் ஆகி மறுபடியும் கடனுக்கு போய் மறுபடியும் வந்து அந்த கம்பெனி கம்ப்ளீட்டாக ஜீரோ ஆகிறதுக்கும் வாய்ப்புகள் இருக்குது சரிங்களா. ஆனால் நீங்கள் இது மாதிரி ஒரு 20 ஸ்டாக்கை ஐடென்டிஃபை பண்ணி அல்லது உங்களுக்கு பிடிச்ச அளவுக்கு சரிங்களா, உங்களுடைய இன்ட்ரெஸ்ட்டை பொறுத்து ஐடென்டிஃபை பண்ணி ஒரு 500 1000 போட்டுறீங்க. எப்போ போடணும், அதாவது உங்களுக்கு பாசிட்டிவ் சிக்னல் கிடைச்சதுக்கப்புறம் போடணும். அதுக்கப்புறம் ஒவ்வொரு குவார்ட்டரும் அவங்க என்ன சொல்கிறாங்க, அவங்க ஆனுவல் ரிப்போர்ட்டில் என்ன சொல்கிறாங்க அப்படிங்கிறத தொடர்ந்து மானிட்டர் பண்ணிகிட்டே வரணும். அதுக்கு அப்படியே வந்து இல்லை அப்படின்னா சும்மா வந்து அந்த பாசிட்டிவ் சிக்னல் கிடைச்சோடனே நீங்கள் வந்து வாங்கி போட்டு மறந்துடுங்க சரியா. போனால் போயிட்டு போகுதுன்னு விட்டுருங்க. போர்ட்ஃபோலியோவில் இந்த ஸ்டாக் அப்படியே கடந்துட்டு போகுது. நல்லாச்சுன்னா ஜீரோ, புரியுதுங்களா, கிளிக் ஆச்சுன்னா லக்கு அப்படின்னு விட்டுருங்க. இதோட இந்த வீடியோவை இந்த ஒரு பாயிண்ட்டோட சொல்லி முடிச்சுக்கிறேன். ரீசன் வந்து என்னென்னா, நம்ம சொல்லி கொடுத்த அதே கான்செப்ட் தான். எபிட்டா, நெட் சேல்ஸு, கேஷ் ஃப்ளோ, அதுக்கப்புறம் ப்ராஃபிட் ஆஃப்டர் டேக்ஸு, அவங்களுடைய மேனேஜ்மெண்ட்டு, ப்ரொமோட்டர் ஷேர் ஹோல்டிங்கு, இது எல்லாத்தையுமே நம்ம சொல்கிற எல்லா ஃபண்டமெண்டல் கான்செப்ட்டுமே நீங்கள் அப்ளை பண்ணி அந்த ஸ்டாக்கை வந்து பார்த்துக்கிட்டே இருங்க. ஒரு பீரியடில் வந்து அது அப்படியே டேர்ன் அரவுண்ட் ஆகும். உண்மையாலுமே நல்ல கம்பெனியாக இருந்தால் டேர்ன் அரவுண்ட் ஆகும். நான் வந்து இந்த மாதிரி பெட்ஸு எடுத்திருக்கேன். அந்த மாதிரி பெட்ஸுனால் ஒன்றும் பெருசாக இல்லைங்க, ₹100 ₹200 ₹500 அவ்வளோ மாதிரி போட்டு வச்சுருக்கிறேன் சரிங்களா. ஸ்டாக்கு பேரை சொன்னால் வந்து நல்லா இருக்காது சரிங்களா. இன்னமும் வந்து எனக்கு இந்த மாதிரி பெட் எடுக்கிறதுக்கு சில ஸ்டாக்ஸ் எல்லாம் நான் வந்து ஒரு 10 ஸ்டாக்ஸ் வந்து அப்சர்வ் பண்ணி வச்சுருக்கேன். பட் ஆனால் வந்து அன்ஃபார்ச்சுனேட்லி அதில் போடுறதுக்கு பதிலாக நம்ம பிஜி இன்வெர்ட்டில் போடலாம் அப்படிங்கிற மாதிரி நினச்சி பிஜி இன்வெர்ட்டில் போட்டேன். பட் ஆனால் அந்த ஸ்டாக்ஸ்லாம் வந்து இந்த ரேலியில் வந்து நல்லாவே 20% கிட்ட ஏறிடுச்சு சரிங்களா. அதனால் ஸ்டாக் பேர் சொன்னால் வந்து அது இந்த வீடியோவுக்கு ஸ்டாக் பேரை ஷேர் பண்ணுறது பொருத்தமாக இருக்காது. நான் சொன்ன இந்த 2 பாயிண்ட்டை மட்டும் வச்சுக்கிட்டு இந்த புரிதலோடு நீங்கள் வந்து தொடர்ந்து பயணிங்க. நான் இன்னும் வந்து நிறைய பாயிண்ட்ஸு மல்டிபேக்கர் ஸ்டாக்கை ஐடென்டிஃபை பண்ணுறதுக்கு தொடர்ந்து போடுறேங்க.